வணக்கம். அதாவது மலையை தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமைப்பு தான். என்னன்னு கேட்டால் அம்சம் என்னன்னு கேட்டால், இங்கேருந்து போனவங்க அதை வெளிநாட்டுக்கு போனவங்க, அதாவது கவர்மெண்ட் மற்றது லேபர் ஷாப் பண்ணவங்க, மற்றது சின்ன சின்ன தொழில் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போனவங்க வந்து இந்த உதவிக்கு வர நீக்கிட்டாங்க. அதில் விசேடமாக சுவிட்சர்லாந்திற்கும் எங்களுடைய செயலாளர் விஜய் அவர் வந்து அவர் படித்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. காரணம் கேட்டால் இந்த மாதிரி அதாவது கிராமங்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம வேலை செஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி வேலைகள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 100க்கும் மேற்பட்ட பாடசாலைக்கு இந்த மாதிரி வேலைத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைத்திட்டங்களை ஏன் செஞ்சுட்டு கேட்டால் மலையை வந்து ஏன் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு 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 கேள்விக்குறி. இதுக்கு நாங்கள் அமைப்பு தொடர்புக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஏதாவது கல்வியில் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய மலையக மக்கள் இந்த அதாவது இந்த சம்பளம் அதான் சொல்லுவோம் உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த போராட்டத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அந்த போராட்டம் கடையில் வந்து இன்னும் பின்தங்கி இருக்காங்க. நம்மளால் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால் கல்வியை மட்டும்தான் இப்போதைக்கு முன்னெடுக்க முடியும். காரணம் கேட்டால் கல்வியில் தான் நம்ம பின்தங்கி இருக்கோம். அந்த கல்வியால் தான் நம்ம வந்து நம்ம சமுதாயத்தை வந்து முன்னோக்கி கொண்டு செல்லணும். காரணம் நம்ம கல்வியில் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எங்களோட அமைப்பு வந்து ஒரு தெளிவான நோக்கத்தோடு, அதாவது கல்விக்கு கரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழிற்பொருளில் மலையக தொழில் முன்னேற்ற கழகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து தலைவர் துசாந்தன் மற்றும் உபத்தலைவர் கலா மற்றும் செயலாளர் விஜய், பொருளாளர் அப்படிங்கிறவங்க நான், மற்றது திட்டமிடல் கொண்டிருக்கும் விஜய், மற்றதும் ஏனைய அங்கத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குழு முக்கியமாக வந்து மிக பிரதேசங்களை பார்த்து கண்டிப்பாக இந்த மாதிரி உதவி திட்டங்களை வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த அந்த மலையக முன்னேற்றங்கள் மூலியமாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மேலும் இந்த மாதிரி வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்கிறதுக்கு நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த அதிபர் சொல்லியிருந்தார், இதில் மேலும் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எங்களால் முடிஞ்சளவு இந்த மலையக முன்னேற்றங்கள் சார்பாக இந்த களத்தில் இருந்து இறங்கி வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். கடைசியாக சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப மனசுக்கு பாதிச்சு கேட்டால், அந்த ஸ்கூல் வந்து மூடும் தருவாய்க்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. காரணம்னு கேட்டால், நம்ம மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இடங்களில் சூழல்லேருந்து எப்படி விலகி போகிறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி பாடசாலை மூடுறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பாடசாலை வந்து திறந்து வைத்தால் 1000 அதாவது சிறைசாலையை மூடுவதற்கு சமம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன கேட்டால், இப்போ ஒரு பாடசாலை மூடுற சூழ்நிலைக்கு வந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு பாதிப்பாக இருக்குது. இனிவர்கள் அப்படி இருக்காமல் இங்கே இருக்கும் பழைய மாணவர்கள் மற்றும் இங்கே இருக்கும் இளைஞர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏனைய வெளிநாட்டிலும் அதாவது தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அதாவது நம்ம என்னன்னு கேட்டால், நம்ம ஊருக்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு அதாவது கோயில் திருவிழாக்கள் மற்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி கல்விக்கூடங்களுக்கு கல்வி பாடசாலைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப மிக மிக குறைவு. ஸோ அப்படி இருக்காம இந்த கல்விக்கு வந்து முடிஞ்ச அளவு மாணவர்களையும் மற்றது பழைய மாணவர்கள் எல்லாத்தையும் ஊக்குவிங்க. மாணவர்களை கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். அப்போதான் அவங்க வந்து இளைய சமுதாயம் அடுத்து வரும் ஒரு ஒரு நல்ல சமுதாயம் மாற்றணும். நம்ம மலையக சமுதாயம் வந்து இன்னும் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா கல்வியில் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை வந்து சிறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு பைலட்டாக ஏன் பண்ண முடியாதா? கண்டிப்பாக வர முடியும். ஏன் நம்ம மக்கள் மனசு வச்சா முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த அதிபர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு. அதே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய சிரமப்பட்டு இந்த வேலை திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் மற்றும் சிறு மாணவர்கள், பழைய மாணவர்கள், அதே போல் இங்கே இருக்கும் எங்களுடைய செயலாளர் விஜயமாக சுவிட்சர்லாண்டில் இருக்கார். அவரது மிகவும் இந்த வேலைத்திட்டத்துக்காக பாடுபட்டு இங்கிருந்து எல்லா உதவியும் வந்து செஞ்சு, அதே மாதிரி குழுவிலையும் எங்களுடைய அங்கத்தவர்களை வந்து நிறைய பண உதவி செஞ்சு, எல்லாம் நிறைய பணக்காரங்க எங்களோட
இந்த குழுவில் இல்லை எனக்கு கேட்டால் இங்கேருந்து போகணும் ஹவுஸ்மேட் தான். ஹவுஸ்மேட் நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் 12 ஹவர் அப்படி வேலை செய்யணும். அதே மாதிரி தான் அந்த மாதிரி சவுதி, கட்டார், ஓமான், மற்றது குவைத், துபாய் இந்த மாதிரி ஊர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி சிறு சிறு தொகையை கொடுத்து உதவி செஞ்சு இந்த எங்களுடைய மாணவர்கள், அதாவது மலையத்தில் இருக்கும் மிக பின்தங்கிய பாடசாலையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி உதவி தொகை செய்ய போகிறோம். மேலும் மேலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி பழைய மாணவர்களாலும் சரி மற்ற பெற்றோர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு வேலை செஞ்ச இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நான் செய்ய தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவும் பேரன்பும் வேணும் என்று தாழ்மையை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.